இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான எடிட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாம் வந்து நம்மளோட இமேஜில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்மளை மட்டும் தனியாக பிஎன்ஜியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை தான் இதில் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மாதிரி இருக்க சர்ச் பாலில் ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருதா. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு வர வெப்சைட்லேயே போங்க. போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களே அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் ஜஸ்ட் இந்த இப்போ கீழே இருக்க அந்த அப்லோட் இமேஜ் அப்படின்ற டச் பண்ணதும் உங்களை ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆதா. ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கீழே உட்காந்துருக்க மாதிரி இமேஜாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து கீழே தரையில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கான இமேஜாக சிரித்த மாதிரி இமேஜாக வச்சுருந்தா இதில் வந்து நல்லா இருக்காது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபீலிங்கான இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜை என்னோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ஒரே கிளிக்கில் ரொம்ப ஈஸியாக அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை வச்சு தான் நான் எல்லாமே என்னோடய பேக்ரவுண்டில் என்னோட இமேஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற இந்த பேனர் எடிட்ஸ்க்கெலாம் இதில் தான் நான் வந்து என்னோடய ஃபோட்டோ எல்லாமே கட் பண்ணி எடுப்பேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்கா, ஈஸியாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லோட் ஆகுதா. ஸோ இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சோடனே உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இந்த மாதிரி வேறு லெவலில் அதுவே கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த கீழே இருக்க ஃபஸ்ட்டு இருக்க சிம்பிளை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஜஸ்ட் டச் பண்ணினா இதில் வந்து 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். இதில் இந்த பீட் மார்க் அப்படின்ற அந்த ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் என்னோட இமேஜ் இருக்குது பதிலாக அதுக்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த லாஸ்ட் இருக்க சிம்பிளாக ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இதில் இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணாலே போதும், நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ என்னோட இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த சாங்குக்கு மேலே 3வது லேயர் தான் என்னோட இமேஜ். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண இடத்துல டெக்ஸ்ட் மாதிரி வருதா. ஸோ இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வேறு இமேஜ் கூட இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ இது எனக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த போஸ்ட் மரத்துலேருந்து சாஞ்சிருக்க மாதிரி கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக அதுவே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இல்லை நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் எல்லாமே எந்த அளவுக்கு ஆட் ஆயிருக்குன்றது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதுக்கு அடுத்து இதில் இந்த இடத்துல ஒரு இங்க் எஃபெக்ட் வந்து அதில் வந்து நீங்கள் அந்த பர்சனோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை எப்படி இப்போ கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு அடுத்து வந்து நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் அந்த ஃபோட்டோன்ற ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம், அந்த பர்சனோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் அந்த குரூப்பை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டிய குரூப் அப்படின்றக்குள்ள போனால் அந்த மாதிரி 2 லேயராக வருதா. ஸோ இதில் கீழே இருக்கிறதா இமேஜ் ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணு நினைக்கிற அந்த பர்சனோட இமேஜ் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட் வந்துட்டு இதோட சைஸை கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக செட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி அதோட சைஸை மட்டும் இந்த மாதிரி பெருசு பண்ணி ஸோ கரெக்டாக வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டுட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இங்க் எஃபெக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணினா இதில் இந்த இடத்துல 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நாம எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா கரெக்டாக அந்த ஒரு இடத்துல நான் ஒரு பீட் மார்க் வச்சிருப்பேன், அதாவது இந்த 9.13 செகண்ட். ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த லேயர் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கேமரா ஆப்ஷனை ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் நமக்கு இந்த லேயர் வந்து நம்மளோட ஃபோட்டோவுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த இப்போ நாம் பேஸ்ட் பண்ணால் அந்த லேயரை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பதிலாக இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே மட்டும் கொண்டு வந்து இந்த 2வது லேயராக மட்டும் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் போகும். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்குன்னு. ஸோ உங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்களே ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.